தர்மபுரியில் பள்ளி மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த விவகாரத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பள்ளி குழந்தைகளின் கைகளில் புத்தகத்தை கொடுக்க வேண்டிய தலைமை ஆசிரியை துடைப்பத்தை கொடுத்தது ஏன்? பாடம் படிக்க பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் கையில் பேனா மற்றும் புத்தகத்தை கொடுக்காமல் விளக்குமாறை கொடுத்து பள்ளி தலைமை ஆசிரியை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த காட்சிகள்தான் இவை. தன் குழந்தை சிறப்பாக கல்வி கற்று தரணியாள போகிறாள் என்ற பெற்றோரின் கனவில் இடி விழுந்தது போல இருக்கும் இந்த சம்பவத்தின் மீது கல்வித்துறை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன? தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெருங்காடு மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் 150 குடும்பங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 150 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர். பள்ளியில் தலைமை ஆசிரியராக கலைவாணி என்பவரும் அவருடன் 5 ஆசிரியர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பள்ளியில்தான் கழிவறையை சுத்தம் செய்ய பெண் குழந்தைகளை ஈடுபட வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள கழிவறையை சுத்தம் செய்வது, கழிவறைக்கு தண்ணீர் நிரப்புவது, பள்ளியை தூய்மைப்படுத்துவது உள்ளிட்ட பணிகளை செய்ய 5ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகளை தலைமை ஆசிரியை நியமித்ததாக கூறப்படுகிறது. மாணவிகளும் வேறு வழியின்றி தலைமை ஆசிரியையின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து கையில் விளக்குமாற்றை எடுத்து சென்று கழிவறையை சுத்தம் செய்துள்ளனர். இதுகுறித்து மன உளைச்சலில் இருந்த மாணவிகள் தங்கள் பெற்றோரிடம் கூறியுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் கல்வி கற்பதற்காக பள்ளிக்கு அனுப்பப்படும் மாணவிகளை துப்புரவு பணியில் ஈடுபடுத்தும் தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கல்வி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆசிரியர்கள் முறையாக பாடம் நடத்துவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த புகாரை தொடர்ந்து தருமபுரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்த உத்தரவிட்டார். அதன் பேரில் வெள்ளிக்கிழமை பெருங்காடு அரசு நடுநிலைப் பள்ளிக்கு தருமபுரி கல்வி மாவட்ட அலுவலர் தென்றல் நேரில் சென்று மாணவிகளிடம் விசாரணை நடத்தினார். இதேபோல பாலக்கோடு தாசில்தார் ரஜினி, காவல் ஆய்வாளர் சுப்பிரமணி ஆகியோரும் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் பள்ளி மாணவிகளை ஆசிரியர்கள் கழிவறையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தியது உண்மை என்று தெரிய வந்தது. இது தொடர்பாக பள்ளி ஆசிரியை மற்றும் மாணவிகளிடமும் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு பள்ளி தலைமை ஆசிரியை கலைவாணியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் தென்றல் உத்தரவிட்டார். இந்த சம்பவம் கல்வித்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.